Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல illustration 7 plus exercise 7 தான் பார்க்க போறோம். ஓகேவா? எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா exercise 7 உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. நான் ஏன் illustration 7 plus exercise 7 போறேன் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக தான் அந்த சேம் exercise 7த்துக்கும் இருக்கும். ஓகேவா? நீங்க illustration புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே எக்ஸசைஸ்மே ஈஸியாக புரிஞ்சிடலாம். இந்த சமூகம் மட்டும் இல்லை, வர எல்லா சமூகமே. ஓகே பார்த்துடலாமா? ஓகே, இது என்னது? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸா? ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அண்ட் தென் நம்ம என்ன போட்டுருவோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் என்னன்னு போட்டுருக்கோம் இல்லையா? அதே இந்த பேசிக் கான்செப்ட் தான். ஓகே, ஆன் April 2017 கணேஷ் started his business with a capital of ₹75,000. 75,000 போட்டு கணேஷ் என்ன பண்ணிருக்காரு? அவரோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. He did not maintain proper books of account. ஓகேவா, அவர் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல வந்து என்ன பண்ணவே இல்லை, மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆக்சுவலி நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தானே கொடுப்பாங்க. எதுக்கு இது கொடுத்துருக்காங்க? இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் கண்டுபிடிச்சிருக்க ஒரு ஆன்சரை வச்சு, தட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக்கோ ஓப்பனிங் ஸ்டாக்கோ இதில் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா, அந்த ஆன்சரை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே சரி, ஓகே. சம்குள்ள போறதுக்கு முன்னாடி லயபிலிட்டிஸ்னா என்ன, அசெட்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? லயபிலிட்டிஸ்னா என்னது? கடமைகள் இல்லையா? லயபிலிட்டிஸ்னா என்னது? கடமைகள். அசெட்ஸ்னா என்னது? சொத்துக்கள். அசெட்ஸ்னா என்னது? சொத்துக்கள். ஓகே, நான் உங்களுக்கு போன சம்ல ஒரு 5 விஷயம் சொன்னேன். என்னென்ன? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அண்ட் தென் லோன், பேங்க் ஓவர் டிராஃப்ட், இதெல்லாம் வந்துச்சுன்னா எதுல வரும்னு சொன்னேன் உங்களுக்கு. அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்துச்சுன்னா லயபிலிட்டி சைடு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த க்ளூவை வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா, அசெட்ஸ் மீது இருக்கிற எல்லாமே எந்த சைட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன், அசெட் சைட் போட்டுக்கலாம்னு சொன்னேன். தட் இஸ் இந்த 5 விஷயம் வந்துச்சு அப்படின்னா லயபிலிட்டி சைட் எடுத்து போடுங்க. அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா அசெட் சைட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, ஆனா இப்படி பண்ணலாம், இப்படி பண்ண நமக்கு மார்க் கண்டிப்பா வரும். பட் பேசிக்ஸ் புரிஞ்சுக்கணும் இல்லையா? லயபிலிட்டிஸ்னா கடமைகள், அசெட்ஸ்னா என்னது? இந்த கம்பெனியோட சொத்துக்கள். வந்து வாங்கி போறோம் இல்லையா, ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் என்னது? கம்பெனிக்காக வாங்கி போடும்போது அது கம்பெனியோட சொத்துக்கள் ஆயிடுது இல்லையா? அதான் அசெட்ஸ். ஓகே, இப்ப சம்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வச்சு தானே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோன்னு என்ன எழுதணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஆன் அப்படின்னு போட்டு எழுதணும். ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on அப்படின்னு போட்டு நமக்கு டேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டேட் வந்து போடணும். ஓகே, as on 31st March கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 31st March 2018 போட்டாச்சா? இப்போ நம்ம சம்ஸ்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? லயபிலிட்டிஸ் அமௌண்ட், இது வந்து ஸ்டெப் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ஓகே, லயபிலிட்டிஸ் அமௌண்ட் இல்லையா, அசெட் அமௌண்ட் போட்டாச்சா? ஓகே, இப்போ நம்ம இது போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு அப்புறம் என்ன தெரியணும்? எது எது அசெட் எது எது லயபிலிட்டின்னு தெரியணும் இல்லையா? கேஷ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பாருங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எங்கேயாச்சும் இருக்கா? இதோ இங்க இருக்கு பாருங்க. கிரெடிட்டார்ஸ்னாலும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னாலும் ஒன்று தானே. அப்போ இது நம்ம எந்த சைட் போடணும்? லயபிலிட்டி சைட் போடணும் இல்லையா? பில்ஸ் பேயபிள் இருக்கா? இதோ இங்க இருக்கு பாருங்க. அப்போ இது எந்த சைடு வந்துடணும்? லயபிலிட்டி சைடு வரணும். லோன் ஏதாச்சும் இருக்கா? இல்ல. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அண்ட் தென் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கா? இல்ல. அப்ப இந்த 2 விஷயத்தை மட்டும் நம்ம எதுல போடுவோம்? லயபிலிட்டி சைட்ல போடுவோம். மீதி இருக்கிற எல்லாமே எதுல போடுவோம்? அசெட் சைட் போடுவோம். ஐ அம் ரைட் ஹியர். ஓகே, நீங்க வந்து இந்த மெத்தட்ல இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்பீங்க. அடுத்து இங்க பாருங்க, லயபிலிட்டிஸ் கம்பெனியோட கடமைகள். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் என்னது? கடமைகள். கேஷ், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், டெட்டார்ஸ், கேஷ் அட் பேங்க்ல என்னது? கம்பெனியோட சொத்துக்கள். இப்படி நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, இப்போ எழுதலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் லயபிலிட்டி சைட்ல 2 விஷயம் எழுதுவீங்களா? என்ன எழுதுவீங்க? கிரெடிட்டார்ஸ் எழுதுவீங்களா? அமௌண்ட் ஆக்சுவலி நான் வந்து ஷார்ட்டாவே எழுதுறேன், எனக்கு இடம் பத்தல. ஓகேவா, ஆனா உங்களுக்கு புரியும். ஓகே, கிரெடிட்டார்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 9,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? பில்ஸ் பேயபிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6,000 கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதானே. வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் இருக்கா? எந்த வித டீடைல்ஸுமே இல்லை இல்லையா? அந்த பாக்கி இருக்கிறதுலாம் அசெட் சைடு வந்துருமா? கேஷ் எவ்வளோ? ₹5,000 இல்லையா? கேஷ் எவ்வளோ? ₹5,000. அண்ட் தென் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எவ்வளோ? 18,000. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எவ்வளோ? 18,000. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் ஓகேவா எவ்வளோ? 7,000.
BR எவ்வளோ 7000 ஓகே. அண்ட் தென் ஃபர்னிச்சர் எவ்வளோ 3000, ஃபர்னிச்சர் வந்து 3000. லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ ருபீஸ் 30,000 ஓகே, ருபீஸ் 30,000. அண்ட் தென் டெட்டாஸ் எவ்வளோ 16,000 ஓகே, டெட்டாஸ் எவ்வளோ 16,000. கேஷ் அட் பேங்க் 24,000. எவ்வளோ ருபீஸ் 24 கரெக்ட். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 7 இன்ஃபர்மேஷன் எழுதியாச்சா? அண்ணன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஆட் பண்ணணுமா? ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இப்போ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1,03,000 வரும் ஓகேவா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது நமக்கு 1,03,000 வரும் ஓகே. 1,03,000 வரும். இங்கே எவ்வளோ இருக்கு ஆல்ரெடி 9 + 6 எவ்வளோ 9 + 6 எவ்வளோ 15 எவ்வளோ 0 இருக்கு 1 2 3 இருக்கா. ஸோ இப்போ 15,000. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1,03,000ல இந்த 15,000 மைனஸ் பண்ணணுமா? மைனஸ் பண்ண எவ்வளோ? ஃபர்ஸ்ட் வந்து 1 lakhல 15,000 மைனஸ் பண்ணிடுங்க. அதோட நீங்கள் 3 ஆட் பண்ணீங்க எவ்வளோ? ஆப்வியஸ்லி 88,000 வந்துருமா? ஓகேவா. இதெல்லாம் ஷார்ட் ட்ரிக், இதெல்லாம் கற்று வச்சுக்கோங்க. எக்ஸாம் இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அப்போ கேபிட்டல் இதானே நமக்கான கேபிட்டல் இதுதான், தட் இஸ் பேலன்சிங் ஃபிகர் ஓகேவா. பேலன்சிங் ஃபிகர் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு க்ளோசிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. நம்ம இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கணும். இதோட சம் வந்து முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாமா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டடா ஓகேவா. இயர் எண்டட் அப்படின்னு போட்டுக்கோங்க. சி எனக்கு இடம் பத்தல, நான் ரொம்ப ஷார்ட்டாக எழுதுறேன். நீங்கள் எக்ஸாமில் வந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன போடுவீங்க? பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போடுவீங்க இல்லையா. போட்டாச்சா? இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப ஸ்மால் கேப் தான் இருக்கு ஓகேவா. நான் ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா. ஓகே, ஃபார்மெட் என்னது? க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும் ஓகேவா. வந்த ஆன்சரோட அட்ஜஸ்டட் என்ன போடுவோம் நம்ம? அடிஷ்னல் கேபிட்டல்னு போடுவோம் இல்லையா. அடிஷ்னல் கேபிட்டலில் வந்து லெஸ் பண்ணணும் இல்லையா. வந்த ஆன்சரோட அடிஷ்னல் கேபிட்டலில் என்ன பண்ணுவோம்? லெஸ் பண்ணுவோம். ஐம் ரைட். இப்போ நமக்கு வர ஆன்சர் தான் என்னது? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஓகேவா. இப்போ நமக்கு வர ஆன்சர் தான் என்னது? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஓகே. இப்போ நம்ம இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட என்ன பண்ணுவோம்? எஸ், ஓப்பனிங் கேபிட்டல்ல மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. ஓப்பனிங் கேபிட்டல்ல மைனஸ் பண்ணுவோம். இப்பதான் நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு வந்து தெரியும் ஓகேவா. ஓப்பனிங் கேபிட்டல் இப்பதான் நமக்கு என்ன தெரியும்? ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு தெரியும். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? 88,000. அண்ட் தென் ஆட் டிராயிங்ஸ் இல்லையா. என்னதான் ஆட் பண்ணணும்? டிராயிங்ஸ் தானே ஆட் பண்ணணும் ஓகே. வித் ட்ரூ அப்படின்னா என்ன அப்படின்னா டிராயிங்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. அப்ப டிராயிங்ஸ் எவ்வளோ? ருபீஸ் 15,000 ஓகே. டிராயிங்ஸ் வந்து ருபீஸ் 15,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஆப்வியஸ்லி என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 1,03,000 கிடைக்கும் ஓகேவா. 1,03,000 வந்து கிடைக்கும். பிளஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல்னா ஹி இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்தர் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுதான் உங்களுக்கு என்னது? அடிஷ்னல் கேபிட்டல் ஓகேவா. இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ? ருபீஸ் 20,000 ஓகேவா. இப்போ 1,03,000ல 20,000 போர்ஷன் ஆன்சர் என்ன? 83,000 ஓகேவா. அதுதான் நமக்கு என்னது? அட்ஜஸ்டட் கேபிட்டல். இந்த 83,000 தான் என்னது? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இதோட நம்ம என்ன மைனஸ் பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டல மைனஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ? இங்க இருக்கு பாருங்க. கேபிட்டலா ருபீஸ் 75,000 இருக்கு இல்லையா. இதுதான் என்னது? ஓப்பனிங் கேபிட்டல் ஓகேவா. எவ்வளோ ஓப்பனிங் கேபிட்டல்? 75,000 ஓகே. இப்போ நம்ம இது ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இன்க்ரீஸ்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்பர் இன்க்ரீஸ்ல இருக்கா? அப்போ இது என்னது? ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ப்ராஃபிட் ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்பர் இன்க்ரீஸ்ல இருந்துச்சுன்னா என்னது? ப்ராஃபிட். எவ்வளோ? 8,000 நமக்கு ப்ராஃபிட். தட் இஸ் 83ல 75 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 8,000 அவ்வளோதான். 8,000 தான் நமக்கு ப்ராஃபிட். ரொம்பவே ஈஸியான சம் ஓகேவா. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 7th சம் பார்த்தலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ்ல உள்ள 7th சம் ஓகே. On 7th April 2018, Subha started her business with a capital of 1,20,000. He did not maintain proper books of accounting. Following particulars are available from her books as on 31/3/2019.
ரொம்பவே ஈஸியான சம். illustration 7ல என்ன விஷயத்த பார்த்தோமோ அதே விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸசைஸ் 7லயுமே பார்க்க போறோம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, என்னென்ன விஷயம்லாம் வந்து நம்ம லயபிலிட்டி சைடு வரும் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், பில்ஸ் பேயபிள், லோன், இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னது எந்த சைடு வரும் லயபிலிட்டி சைடு வரும் அப்படின்னு சொல்லுவோமா. இன்னும் ஒரு விஷயத்தை விட்டுடும் பாருங்க, என்ன விஷயம் அது, பேங்க் ஓவர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஓகேவா, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த சைடு லயபிலிட்டி சைடு, அதர் சைடு இருக்கிறது என்னது அசெட்ல போட்டுருவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அது இல்லைன்னா என்னது லயபிலிட்டிஸ்னா கடமைகள், இதெல்லாம் கம்பெனியோட கடமைகள். அசெட்ஸ்னா என்னது கம்பெனியோட சொத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஓகே, இந்த சேம் illustration 7ல என்ன பார்த்தோமோ அதே தான் எக்ஸசைஸ் 7லையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே ஓப்பன் பண்ணிக்கோமா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஆன் அப்படின்னு போட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கோமா. அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஆன் அப்படின்னு போட்டு நீங்க டேட்லாம் போட்டுக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து யாரோட பேர் கொடுத்துருக்காங்க, சுபாவோட பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அஃபேர்ஸ் ஆன் சுபா டேட்டட், இல்லைன்னா as on கூட போட்டுக்கலாம். சுபா as on 31/3/2019. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், லயபிலிட்டிஸ் அசெட்ஸ்னு போட்டுருவோமா. லயபிலிட்டிஸ் அமௌண்ட், அசெட்ஸ் அமௌண்ட். ஓகேவா, இப்போ எது லயபிலிட்டிஸ் எது அசெட்ஸ்னு பார்த்துருவோமா. ஓகே, இதில் எது லயபிலிட்டிஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கா, இல்லை. பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கா, எஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் லயபிலிட்டி சைட். அண்ட் தென் பில்ஸ் பேயபிள் இருக்கா, இருக்கு, இட் இஸ் லயபிலிட்டி சைட். அண்ட் தென் லோன் இருக்கா, இல்லை. கிரெடிட்டார்ஸ் இருக்கு, தட் இஸ் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்கு. இது மூணுமே வந்து லயபிலிட்டி சைட் வருமா. ஓகேவா, இப்போ நம்ம அந்த என்ட்ரி எடுத்து போட்டுடலாமா. பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ 50,000 இல்லையா. அமௌண்ட்டை கொஞ்சம் கரெக்டாக எடுத்து போடணும். ஓகேவா, கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ 90,000, கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ 90,000. பில்ஸ் பேயபிள் எவ்வளோ 2,40,000. ஓகேவா, பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்ஸ் பேயபிள் எவ்வளோ 2,40,000. ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், எக்ஸாம்ல மறக்காம ஃபுல்லாக எழுதிருங்க. அண்ட் தென் அசெட்ஸ் எழுதணுமா. டெட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், டெட்டார்ஸ் எவ்வளோ 1,80,000, 1,80,000. and then BR, ஓகேவா, பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ ரூபாய் 70,000. and then வேற என்ன இருக்கு, கம்ப்யூட்டரா, எஸ் கம்ப்யூட்டர் பில்ஸ் 30,000. ஓகேவா, கம்ப்யூட்டர் எவ்வளோ 30,000. மிஷினரி எவ்வளோ 3 lakh. ஓகேவா, மிஷினரி எவ்வளோ 3 lakhs. and then ஸ்டாக் அண்ட் ட்ரேட் எவ்வளோ, ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸ்டாக் எவ்வளோ 1,60,000. and then cash in hand or cash எவ்வளோ 60,000. இப்போ நம்ம டோட்டல் பண்ணணுமா. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது எந்த சைடு வந்து நிறைய அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்க்கும் போதே தெரியுதா. எஸ், அசெட் சைட்னா என்னது நிறைய அமௌண்ட் வரும். ஓகே மேம், எப்படி மேம் வந்து நாங்கள் ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா. ஈஸியாக சொல்லித்தரேன், டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அசெட் சைட்ல நிறைய அமௌண்ட் வந்து லயபிலிட்டி சைட்ல மைனஸ் பண்ணோம்னா அது என்னது க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்குவோம். சப்போஸ் லயபிலிட்டி சைட்ல நிறைய வந்து அசெட் சைட்ல வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு, தட் இஸ் இங்க டோட்டல் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, இங்க கம்மியாயிடுச்சுன்னா அப்ப இந்த சைடு வந்து ஓப்பனிங் கேபிட்டலா வந்துடும். அது வந்து உங்களுக்கு சம்குள்ள போனா புரியும், நான் ஜஸ்ட் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், அசெட் சைடு வந்து ஆட் பண்ணிக்கணுமா. ஓகே, இப்போ நம்ம அசெட் சைடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடு இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 8 lakhs வரும். ஓகேவா, 8 lakhs வரும். நமக்கு எந்த சைடு ஜாஸ்தியா வந்திருக்கு, எஸ் அசெட் சைடு தான் ஜாஸ்தியா இருக்கு. அசெட் சைடு ஜாஸ்தியா இருந்து லயபிலிட்டி சைடுல நான் மைனஸ் பண்ணேன்னா அது எனக்கு என்ன கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 3,80,000 கிடைக்குது. ஓகேவா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது, எனக்கு 3,80,000 கிடைக்குது. அப்போ 8 lakhல 3,80,000 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் எவ்வளவு வரும்னா 4,20,000 வரும். ஓகேவா, 4,20,000 வரும். இது என்னது, இதான் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா, இதான் நமக்கு கேபிட்டல். ஆர் யூ கிளியர் வித் தட்? எப்படி அப்படின்னு புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்,
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended பார்ப்போமா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் தி இயர் ended பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன டீடைல்ஸ் நம்ம எழுதிக்குவோம். பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் எழுதிக்கோமா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுவோம், க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸை ஆட் பண்ணிக்குவோமா. ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க ஓகேவா. க்ளோசிங் கேபிட்டலோட என்ன பண்ணிக்குவோம், டிராயிங்ஸை ஆட் பண்ணிக்குவோமா. ஓகேவா, ஒரு ஆன்சர் வருமா, அதோட நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணிக்குவோம் இல்லையா. என்ன பண்ணுவோம், அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணுவோம். ஐம் ரைட். நமக்கு வர ஆன்சர் தான் என்னது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இல்லையா. நமக்கு வர ஆன்சர் என்னது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதோட என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணுவோம். அப்படி ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியும் ஓகேவா. ஓப்பனிங் கேபிட்டல் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது என்னது, நமக்கு ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ். ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 4,20,000 கண்டுபிடிச்சிருக்கோமா. 4,20,000 கண்டுபிடிச்சிருக்கோமா. ஆட் டிராயிங்ஸ் எவ்வளோ, வித் டியூனா என்னது, டிராயிங்ஸா எவ்வளோ, 30,000 டிராயிங்ஸ். இது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும், 4,50,000 வருமா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இதோட என்ன பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டல்ல லெஸ் பண்ணணும். எது அடிஷ்னல் கேபிட்டல், he introduced further capital இருக்கு இல்லையா, இதான் நமக்கு என்னது அடிஷ்னல் கேபிட்டல். அப்போ லெஸ் பண்ணா எவ்வளோ, 50ல 40 போயிடுச்சு எவ்வளோ, 10. அப்போ என்ன வரும், 4,10,000. இதான் நமக்கு என்னது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இதோட நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்காங்க, சுபா 1,20,000 எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா. அப்போ அந்த 1,20,000 மைனஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டா லாஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, மைனஸ் பண்ணி பாருங்க தெரியும். இது ரெண்டத்தையும் லெஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் எவ்வளவு, 2,90,000. நம்ம ப்ராஃபிட்டா லாஸ் எழுதணுமா. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, ஜாஸ்தியா இருக்கு, தட் இஸ் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் அப்படின்னு எழுதி விட்டேன். ஓகே, ஆர் யூ கிளியர் வித் தட்? இந்த சம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் இனிமேல் எடுக்கிற சம் எல்லாமே வந்து உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் பிளஸ் எக்ஸசைஸ் தான் எடுக்க போறேன். அப்படி எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமுக்குமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தட் இஸ் நீங்க என் கூட நீங்க போட்டு பார்த்துட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல நீங்க ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இல்லையா. ஓகேவா, எண்டிங் வரைக்குமே நான் இல்லஸ்ட்ரேஷன் பிளஸ் எக்ஸசைஸ் தான் எடுக்க போறேன். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.